இங்கு இருந்த போராளி குழுவான தமிழீழ விடுதலை புலிகளுக்கும் இடையில் இருந்த அமைதி காலப்பகுதியிலே வடக்கினுடைய பொருளாதார அபிவிருத்தி என்பதை இலக்காக கொண்டு இந்த நிகழ்வு ஆரம்பிக்கப்பட்டது. தொடர்ச்சியாக யுத்தத்துக்கு பின்னரான காலப்போது தொடர்ச்சியாக இந்த வர்த்தக கண்காட்சி இடம்பெறுகின்றது. இதனுடைய பெறுவேறு என்னவாக இருக்கின்றது? அவ்வாறான ஒரு வளர்ச்சியை நீங்கள் நினைக்கின்ற அந்த கருப்பொருளை அடையக்கூடிய அளவுக்கு மாற்றங்கள் நிகழ்ந்திருக்கின்றன. நீங்கள் கூறுவது இந்த சந்தையை சர்வதேச நிறுவனங்கள் அல்லது மிகப்பெரிய நிறுவனங்கள் பயன்படுத்துவதற்கு நீங்கள் ஒரு சந்தர்ப்பத்தை உருவாக்கி கொடுக்கின்றீர்கள். ஆனால் இங்கிருக்கின்ற வளங்களை பயன்படுத்தி உற்பத்தியை பெருக்கி இந்த உற்பத்தி சர்வதேச மட்டத்துக்கு போவதற்கு இதில் ஏதாவது பங்கு இருக்கின்றதா? நிச்சயமாக. இங்கு முதலீடுகளை மேற்கொள்வதற்கு லஞ்சம், ஊழல் போன்றவை மிகப்பெரிய தடையாக இருக்கிறது. இந்த நாட்டினுடைய பொருளாதார வீழ்ச்சிக்கும் இதுதான் மிக முக்கியமான காரணம் என்று கூறப்பட்டது. நிச்சயமாக இங்கு இருக்கின்றதை தவிர வெளிநாடுகளில் புலம்பெயர்ந்த தமிழர்களுடைய முதலீடுகள் அல்ல வேறு எங்களுடைய நாட்டிலே இருக்கிற வேறு இனத்தவருடைய முதலீடுகள் தான் இங்கு எதிர்பார்க்கப்படுகின்றன. இல்லை, என்னுடைய கேள்வி என்னென்றால் மிகப்பெரிய முதலீடுகளை கொண்டு கல்யாண மண்டபங்களையும் ஹோட்டல்ஸ்களையும் கட்டுவதனூடாக அந்த லாபம் இன்னும் ஒரு நாட்டுக்கு மீண்டும் அதே டாலரில் போகின்றது. இங்கே வர்ற கனவேர் நாட்டை கட்டியெழுப்பு தான் வருது. ஒரு சில பகுதி தான் ப்ராஃபிட்டுக்காண்டி வருது. பெரும் பகுதி வருது நாட்டை எப்படி கட்டியெழுப்புறது, எப்படி வேலை வாய்ப்பை கொடுக்கறது, எப்படி டெக்னாலஜி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது. மிகப்பெரிய ஒரு ஏழை கூட்டமும் இதே மக்கள் கூட்டத்தில் இருக்கின்றது. மிகப்பெரிய வர்த்தகர்கள் அல்லது மிகப்பெரிய பணக்காரர்கள், மிகப்பெரிய செல்வந்தர்களும் இதே மக்கள் கூட்டத்தில் இருக்கின்றார்கள். இது என்பதும் இந்த சமூகத்தில் மிகப்பெரிய அளவு தாக்கம் செலுத்தக்கூடிய ஒன்று இல்லையா? அதாவது எங்களுடைய கலை கலாச்சாரம், எங்களுடைய விழுமியங்கள், வாழ்வியல் விஷயங்களை அடிப்படையாக கொண்டதாக அந்த விடயம் அமைகின்ற பட்சத்தில் எங்களுக்கு அது ஒரு நிச்சயமாக ஒரு வெற்றி. வணக்கம், இது களம், மாற்றத்துக்கான குரல். வடக்கின் பொருளாதாரத்தை மாற்ற வேண்டும், பொருளாதாரத்தில் ஒரு முன்னேற்றம் இருக்க வேண்டும், உற்பத்தி துறையை பெருக்க வேண்டும் என்ற நோக்கில் மிக நீண்ட காலமாக தற்பொழுது 15வது முறையாக சர்வதேச வர்த்தக கண்காட்சி இடம்பெறுகின்றது. இந்த வர்த்தக கண்காட்சியில் மிக முக்கியமான பங்கை யாழ்ப்பாண வர்த்தக தொழிற் மன்றம் மிகப்பெரிய ஒரு இணையரசனை வழங்குகிறது. அந்த சங்கத்தினுடைய தலைவர் டாக்டர் வாசுதேவ மற்றும் அதன் முன்னாள் தலைவர் டாக்டர் விக்னேஸ்வரன் அவர்கள் நம்ம இணைந்திருக்கின்றார். வணக்கம் விக்னேஷ் குருங்கள், உண்மையில் இந்த வர்த்தக கண்காட்சி என்ன நோக்கத்திற்காக முன்வைக்கப்படுகிறது? ஆரம்பத்தில் நாங்கள் 2002ஆம் ஆண்டு இந்த வர்த்தக கண்காட்சி ஆரம்பிக்கின்ற பொழுது அந்த நேரத்தில் அரசாங்கத்திற்கும் இங்கு இருந்த போராளி குழுவான தமிழீழ விடுதலை புலிகளுக்கும் இடையில் இருந்த அமைதி காலப்பகுதியிலே வடக்கினுடைய பொருளாதார அபிவிருத்தி என்பதை இலக்காக கொண்டு இந்த நிகழ்வு ஆரம்பிக்கப்பட்டது. இந்த நிகழ்விலே உண்மையில் யாழ்ப்பாண வர்த்தக தொழில்துறை மன்றத்தை பொறுத்தவரையில் நாங்கள் மிக நெருக்கமாக மிகவும் நாங்கள் நம்புகின்ற ஒரு விடயம் என்னென்று சொன்னால், வடமாகாணத்தினுடைய போருக்கு பின்னரான வடமாகாணத்தினுடைய அபிவிருத்தி என்பது இல்லை பெரும் பங்கு தொழில்துறை வகிக்க வேண்டும். தொழில்துறை அந்த பங்களிப்பை வகிக்கின்ற பொழுதுதான் எங்களுடைய ஒரு நிலைபெறான ஒரு பொருளாதார அபிவிருத்தியை நாங்கள் வடக்கிலே உருவாக்கி கொள்ள முடியும் என்று சொல்லி மிக ஆழமாக நாங்கள் நம்புகின்றோம். அதுதான் கருப்பொருளாக வைத்தும் எங்களுடைய செயல்பாடுகள் அமைந்திருக்கின்றன. அந்த வகையிலே ஆண்டுதோறும் நாங்கள் நடத்துவதாக எண்ணி ஆரம்பிக்கப்பட்ட ஒரு சர்வதேச வர்த்தக கண்காட்சி தான் இன்று மிக பெரும் ஒரு பிரம்மாண்டமான ஒரு ஆலமரமாக வியாபித்திருக்கின்றது. அப்போ இந்த சர்வதேச வர்த்தக கண்காட்சிக்கு ஊடாக பிரதானமான எங்களுடைய நோக்கம் எங்களுடைய உள்ளூர் உற்பத்திகள் ஊக்குவிக்கப்பட வேண்டும். ஊக்குவிக்கப்படுகின்ற என்ற விடயத்தில் நாங்கள் மிகவும் ஆணித்தரமாக இருக்கின்ற விடயம் அவர்களுக்கான சரியான சந்தை வாய்ப்பினை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும். அந்த சந்தை வாய்ப்பென்று நாங்கள் பார்க்கின்ற பொழுது உள்ளூர் சந்தைகளாக இருக்கலாம், தேசிய ரீதியான சந்தைகளாக இருக்கலாம், அல்லாட்டி வெளிநாட்டு சந்தை வாய்ப்புகளாக இருக்கலாம். அப்போ இந்த 3 சந்தை வாய்ப்புகளையும் சரியான வகையிலே அவர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு களமாக எங்களுக்கு இந்த சர்வதேச வர்த்தக கண்காட்சி அமைந்திருக்கின்றது என்பது ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றி.
அதற்கு அப்பால் வர்த்தகம் என்பது தேசிய மற்றும் சர்வதேச ரீதியில் இருக்கின்ற மிக பிரபல்யமான பொருட்கள் சேவைகளை உற்பத்தி செய்கின்ற நிறுவனங்களினுடைய சேவைகளையும் பொருட்களுடைய விற்பனை தளங்களையும் இங்கு பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு சூழலை நாங்கள் உருவாக்கி கொடுத்திருக்கின்றோம். ஆனால் இது ஒரு 15 ஆண்டுகளாக 15வது முறையாக தொடர்ச்சியாக யுத்தத்துக்கு பின்னரான காலப்போது தொடர்ச்சியாக இந்த வர்த்தக கண்காட்சி இடம்பெறுகின்றது. இதனுடைய பெறுபேறு என்னவாக இருக்கின்றது? அவ்வாறான ஒரு வளர்ச்சியை நீங்கள் நினைக்கின்ற அந்த கருப்பொருளை அடையக்கூடிய அளவுக்கு மாற்றங்கள் நிகழ்ந்திருக்கின்றதா? இது ஒரு உண்மையில் ஒரு மிக சிறப்பான கேள்வி. இந்த சந்தர்ப்பத்திலே நான் இதை மகிழ்ச்சியோடு கூற விரும்புகின்றேன். என்னென்னு சொன்னால், அந்த அடைந்திருக்கின்ற வெற்றி அல்லது மாற்றம் என்பது மிகப்பெரிய இது. அது இந்த 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 நேர்காணலிலே வர்ணிக்க அல்லாட்டி கூற முடியாத அளவுக்கு இருக்கின்றது எல்லா வகையிலும். உண்மையில் நீங்கள் பார்த்தீர்களாக இருந்தது என்று சொன்னால், உண்மையில் இங்கு இருக்கின்ற பிரபல்யமான வங்கிகள், வெளிநாட்டு வங்கிகளாக இருந்தால் என்ன, அல்ல உள்நாட்டு தொழில்துறை நிறுவனங்கள், உள்நாட்டு ஃபைனான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன், அதாவது நிதி நிறுவனங்களாக இருந்தால் என்ன, அவர்களுடைய வருகை இது கூடாகத்தான் இந்த சர்வதேச வர்த்தக கண்காட்சியில் அறிமுகப்படுத்தப்பட்டுத்தான் அவர்கள் வந்தார்கள். இங்கே இருக்கின்ற ஏனைய முக்கியமான நிறுவனங்கள், நான் இந்த இடத்திலே நான் பேர் குறிப்பிட விரும்பவில்லை, மோட்டார் நிறுவனங்களாக இருந்தால் என்ன, ஏனைய உற்பத்திகளை செய்கின்ற நிறுவனங்களாக இருந்தால் என்ன, அவர்களுடைய வருகைகள் கூட இந்த சர்வதேச வர்த்தக கண்காட்சியின் அறிமுகத்துக்கு ஊடாகத்தான் அவர்கள் இங்கு வந்தார்கள். அப்போ எங்களை பொறுத்தவரையில் யாழ்ப்பாண வர்த்தக தொழில்துறை மன்றத்தை பொறுத்தவரையில் யாழ்ப்பாண சந்தை என்பது நாங்கள் குப்பைகளை கொண்டு வந்து கொட்டுகின்ற இடமாக கருதவில்லை. அதாவது தேசிய ரீதியில் சர்வதேச ரீதியிலே இருக்கின்ற தரமான பொருட்கள் சேவைகளினுடைய அவற்றினை பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு இடமாகத்தான் நாங்கள் இங்கு இதை கருதுகின்றோம். அப்போ இந்த கண்காட்சியிலும் கூட நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால், உண்மையில் தேசிய ரீதியில் முன்னணி வகிக்கின்ற நிறுவனங்களுடைய காட்சி கூடங்களை அங்கு காணக்கூடிய வகையிலே இருக்கு. என்னுடைய புரிதல் சரியாக இருந்தால் நீங்கள் கூறுவது இந்த சந்தையை சர்வதேச நிறுவனங்கள் அல்லது மிகப்பெரிய நிறுவனங்கள் பயன்படுத்துவதற்கு நீங்கள் ஒரு சந்தர்ப்பத்தை உருவாக்கி கொடுக்கின்றீர்கள். ஆனால் இங்கிருக்கின்ற வளங்களை பயன்படுத்தி உற்பத்தியை பெருக்கி இந்த உற்பத்தி சர்வதேச மட்டத்துக்கு போவதற்கு இதில் ஏதாவது பங்கு இருக்கின்றதா? நிச்சயமாக. இந்த இடத்திலே நாங்கள் ஒரு விடயத்தை சரியான வகையில் புரிந்து கொள்ள வேண்டும். என்னவென்று சொன்னால், தேசிய ரீதியில் சர்வதேச ரீதியில் இருக்கின்ற முன்னணி வகிக்கின்ற நிறுவனங்களினுடைய உற்பத்திகள் என்று சொல்லப்படுகின்ற பொழுது, அந்த உற்பத்திகள் இயந்திர உற்பத்திகள், வாகனங்கள், மிகப்பெரிய வாகன, அதாவது வெக்கோ அதுகள் போன்ற வெவ்வேறு விதமான தேவைகளுக்காக, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இதுகளுக்காக, உட்கட்டமைப்பு வசதிகளை செய்வதற்காக பயன்படுத்தப்படுகின்ற முக்கியமான சில மிக சிறந்த தொழில்நுட்பங்களுடன் கூடிய இதுகள் தான் இங்கே அறிமுகப்படுத்தப்படுகின்றன. இப்போ எங்களை பொறுத்தவரையில் நாங்கள் யுத்தத்துக்கு முன்னரான காலப்பகுதியிலே, யுத்த காலப்பகுதியிலே கைத்தொழில் துறையாகத்தான் இது இருந்தது. அதாவது எங்களுடைய கைகளினுடைய பயன்பாட்டு கூடாகத்தான் இந்த தொழில்துறை என்ற விடயம் இடம்பெற்று கொண்டு இருந்தது. அப்போ நாங்கள் ஒரு இடத்திலே அடையாளம் காணுகின்றோம், இந்த கைத்தொழில் துறையை சரியான தொழில்நுட்ப பிரயோகத்திற்கு ஊடாக ஒரு தொழில்துறை நோக்கி அவற்றை நகர்த்த வேண்டும் என்று. அப்போ தொழில்துறையை நோக்கி நகர்த்த வேண்டும் என்று சொன்னால், உலகத்தில் இருக்கின்ற அல்ல எங்களுடைய தேசிய ஏனைய பிரதேசங்களில் இருக்கின்ற மாதிரி அந்த இயந்திரங்களுடைய பயன்பாடு, அவற்றை எப்படி சிறப்பாக ஆளுமை மிக்கதாக பயன்படுத்தி கொள்ளலாம் என்கின்ற விடயத்தை இங்கிருக்கின்ற உற்பத்தியாளர்களுக்கு நாங்கள் காட்சிப்படுத்த வேண்டிய ஒரு தேவை இருந்தது. அந்த வகையிலே இந்த கண்காட்சியில் நான் உங்களுக்கு சொன்ன விடயம் மிக நேர்த்தியான, மிக தொழில்நுட்ப விடயங்களை உள்ளடக்கிய அந்த அந்த மெஷினரிஸ், அந்த உற்பத்திகளை இங்கு நாங்கள் காட்சிப்படுத்துவது ஒரு மிகப்பெரிய இதாக இருக்கின்றது. ஏனென்று சொன்னால், நாங்கள் இங்கு ஆனால் அந்த உற்பத்திகள் என்பது அந்த மிகப்பெரிய நிறுவனங்களுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கின்றது. இப்போ நீங்கள் எடுத்து யாழ்ப்பாணத்தில் பார்ப்பீர்களானால், யாழ்ப்பாணத்தில் கல்வி நிறுவனங்களாக இருக்கலாம், அல்லது இங்கு விற்கப்படுகின்ற ஸ்வீட்ஸாக இருக்கலாம், முறுக்குகளாக இருக்கலாம், இவையெல்லாம் தென்னிலங்கையிலிருந்து வருகின்றன. தென்னிலங்கை நிறுவனங்கள் யாழ்ப்பாண சந்தையை பயன்படுத்துகின்றது. அது இளைஞர்களுக்கு கல்வியாக இருக்கலாம், அல்லது சிற்றுண்டிகளாக இருக்கலாம்,
அல்லது வேறு பொருட்களாக இருக்கலாம். யாழ்ப்பாண நிறுவனம் ஒன்று அல்லது யாழ்ப்பாண கல்வி நிறுவனம் ஒன்று மிகப்பெரிய அளவில் வளர்ச்சி அடைந்து தென்னிலங்கை சந்தையை பயன்படுத்துகின்றதா அல்லது தென்னிலங்கைக்கு அது செல்கின்றதா என்று பார்க்கின்ற பொழுது ஒப்பீட்டளவில் குறைவாகத்தானே இருக்கின்றது. இப்போ மிகப்பெரிய நிறுவனங்கள் வருவது, நல்ல பொருட்கள் வருவதெல்லாம் நல்ல விடயம், நான் அதனை குறை கூறவில்லை. ஆனால் சந்தையை பயன்படுத்துவதற்கு மட்டும் இந்த வர்த்தக கண்காட்சி உதவுகின்றதா என்ற அடிப்படையில் தான் இந்த கேள்வி இருக்கிறது. நிச்சயமாக இந்த இடத்தில் நான் ஒரு முக்கியமான விடயத்தை நாங்கள் குறிப்பிடப்பட வேண்டும். ஒரு மிகச்சிறந்த ஒரு கேள்வி. உண்மையில் எங்களுடைய தொழில்துறை முன்னேற்றம் என்று சொல்லப்படுகின்ற பொழுது நாங்கள் வர்த்தகம் வேறு, தொழில்துறை முன்னேற்றம் வேறு. நாங்கள் நீண்ட காலமாக பாரம்பரியமாக நாங்கள் வர்த்தகத்திலே மேன்மையானவர்களாக இருக்கின்றோம். அதாவது பொருட்களை கொள்வனவு செய்வது, அவற்றை விற்பனை செய்வது, வியாபாரத்திலே இருக்கின்றோம். இந்த வியாபாரம் என்று சொல்லப்படுகின்ற விடயம் பெருந்தொகையான காசு எங்களுடைய பிரதேசத்தில் இருந்து வெளியேற்றப்படுகின்றது. அப்போ நாங்கள் நம்புகின்றோம் இந்த உற்பத்திகளை நாங்கள் இங்கு செய்து எங்களுக்கு தேவையான ஒரு அடிப்படையான விடயங்களையாவது நாங்கள் நிறைவு செய்யும் பட்சத்தில் அவற்றை நாங்கள் இறக்குமதி செய்வதிலிருந்து தவிர்த்து கொள்ளலாம். அது மாத்திரமில்லாமல் இங்கு உற்பத்தி செய்யப்படுகின்ற பொருட்களுக்கான ஒரு சந்தை வாய்ப்பினை நாங்கள் தேசிய ரீதியிலோ இல்லை சர்வதேச ரீதியிலோ ஏற்படுத்தப்படுகின்ற பொழுது எங்களுக்கு எங்களுடைய வடபகுதியை நோக்கி பெருமளவு பணப்பாய்ச்சலை நாங்கள் பணத்தை உள்ளுக்கு கொண்டு வரக்கூடிய ஒரு சாத்தியப்பாடு இருக்கின்றது. அப்போ நாங்கள் அந்த அடிப்படையில் தான் சேவைகளை, பொருட்களை இங்கு உற்பத்தி செய்கிற நிறுவனங்களினுடைய நாங்கள் உதவிகளை வழங்கி அவர்களுக்கு தேவையான வசதி வாய்ப்புகளை நாங்கள் ஏற்படுத்தி கொடுக்கின்றோம், சந்தர்ப்பங்களையும். ஆனால் நீங்கள் சொல்வது நிச்சயமாக உண்மை என்னென்று சொன்னால், ஒரு விடயம், அதாவது அங்கிருக்கின்ற நிறுவனங்கள் இங்கு வருகின்ற பொழுது அவர்கள் ஏற்கனவே கடந்த 4-5 தசாப்தங்களுக்கு மேலாக தங்களுடைய வியாபார சாணக்கியங்களை மிக பரந்த அளவிலே கொண்டு வந்து அவர்கள் தங்களுடைய வியாபார நடவடிக்கைகளை விஸ்தரித்திருக்கிறார்கள். ஆனால் இங்கு இருக்கிறவர்கள் இப்பொழுதுதான் இந்த விடயங்களிலே ஒரு ஆரம்ப கட்டத்தை இதாண்டிருக்கார். நிச்சயமாக எதிர்காலத்திலே இலங்கையின் ஏனைய பகுதிகளிலிருந்து இவன் புலம்பெயர் தேசங்களில் இருக்கின்ற சந்தைகளில் இருந்து கூட யாழ்ப்பாண சந்தையை தேடி வந்து பொருட்களை கொள்வனவு செய்வதற்கான காலம் வெகு தூரத்தில் இல்லை என்ற வளர்ச்சியை நாங்கள் பார்த்து கொண்டு போகின்ற பொழுது அந்த வேகம் எங்களுக்கு திருப்திகரமாக இருக்கின்றது. புரிந்து கொள்கிறேன். இந்த இடத்தில் தான் இங்கு உற்பத்தியை பெருக்க வேண்டுமாக இருந்தால் அல்லது உற்பத்தியில் மிகப்பெரிய ஒரு அதிகரிப்பை மேற்கொள்ள வேண்டுமானால் மிகப்பெரிய முதலீடுகள் தேவைப்படும். இந்த இடத்தில் மிகப்பெரிய முதலீடுகளை கொண்டு வந்து அந்த முதலீடுகளில் வெற்றிகரமாக முதலீடே மேற்கொள்ள முடியாத ஒரு சூழலில் இருந்த ஒரு முதலீட்டாளர்களில் ஒருவரான டாக்டர் வாசுதேவ் அவர்கள் இருக்கின்றார். இங்கு முதலீடுகளை மேற்கொண்டு உற்பத்தி துறையை அல்லது வேறு ஏதாவது சுற்றுலாத்துறையில் கூட மிகப்பெரிய ஒரு வளர்ச்சியை கொண்டு வருவதற்கு இங்கு அந்த முதலீட்டை மேற்கொள்வதில் உங்களுக்கு இருக்கின்ற மிகப்பெரிய தடைகள் என்ன? நான் ஆங்கிலத்தில் சொல்கிறேன். நியாயமான தடைகள் இருக்குது. பட் primarily the foreigners, diaspora who wants to invest here, they want to do the investment remote control, which will not work. People who stay in Canada or Switzerland, they want to participate in the growth by staying there. Remote control is very difficult. They don't want to come here and stay here and do, because they are already working there, they are established. So the Chamber of Commerce act as an intermediate. Here, if a company needs funding to expand, there we need somebody who want to invest here. We can put them both together as a common interest. So they'll become a partners. His funding will come here. He will use. We only come as an intermediate to monitor the progress, basically for 1 year. The local person should not lose money, the investor shouldn't lose money. So if the partnership goes on for a year peacefully, we'll monitor all the account system, various things, then they can carry on. If they want us to continue, then we will involve another professional to carry on. So that is one way. Second way, now the question you asked me, my opinion may differ from his opinion.
my opinion is a vicious circle. In northern province have more politicians than the other provinces. And in generally, if a person is working, if a person has a job, he has earning money, he looks after his family, looks after education, he is not very much involved in politics. So where do the politicians get the support? Unemployed people, they are given various kind of funding, and that is their vote bank. So if they want to increase the vote bank, they must not allow any industries to come here. They must limit the job. So our leaders who are chosen by the people, they are in return make sure there is no jobs comes here, no projects comes here, so they will remain unemployed. Only then their vote bank is built. When they think the people's need, the country's need, not their need, when they realize people's need and the country's need, employment is more important, then the country will move forward. Currently is happening. All these years it didn't happen. Currently is happening. ஆனால் அரசியல்வாதிகள் வடக்கில் தான் மிக குறைவு, தெற்கில் மிக அதிகளவான அரசியல்வாதிகள் இருக்கின்றார்கள். அதே நேரம் வடக்கில் இருக்கின்ற மக்களை காசு கொடுத்து ஒரு கூட்டத்துக்கு அழைப்பது என்பது மிகவும் அரிதான சந்தர்ப்பம். தென்னிலங்கையில் அந்த ஒரு கலாச்சாரமே இருக்கின்றது, இங்கு அவ்வாறு கூட்டுவது குறைவு. ஆனால் உங்களுடைய கருத்து என்பது அதனை நோக்கியதாக இருக்கின்றது. அவ்வாறான ஒரு கூட்டம் இதனை தடுக்கின்றது, அதனை வைத்திருக்க விரும்புகின்றது என்ற அடிப்படையில் இருக்கின்றது. Maybe you can advise us, why isn't it all the projects are blocked here? அரசியல் தலையீடு. Yes. Most all the projects, they are blocked and they are delayed, they are dragged on. One of our investors bought a project in 2012. Until today is not happening. அந்த அரசியல் தலையீடு என்பது இதுவரைக்கும் தமிழர்கள் தமிழ் அரசியல்வாதிகளாக தடுக்க முடியாது. ஏனெனில் அரசாங்கம் தான் உங்களுடைய ப்ரொஜெக்டுகளை நிப்பாட்டி இருக்க வேண்டும். ஆகவே அரசாங்கத்துடன் இருக்கின்றவர்கள் தடுத்திருக்கின்றார்கள். அப்படியான புரிதலா அல்லது எல்லா அரசியல்வாதிகள் மீதும் அந்த குற்றச்சாட்டை முன்வைக்கின்றனர்? சில அரசியல்வாதிகள், அந்த சில அரசியல்வாதிக்கு அரசாங்கத்துடன் இருக்கின்ற அரசியல்வாதிகள் their culture is different. There are a lot of government servants who really help the entrepreneurs and for them to progress. There are some selfish people. They will block it for their own reason. அவர்கள் லஞ்சம் அல்லது உங்களிடமிருந்து வேறு ஏதாவது வகையில் பணத்தை பெற்றுக்கொள்வதற்கான அவ்வாறு முயற்சிகளில் ஈடுபட்டு Many. I have met entrepreneurs. நீங்கள் எவ்வாறான திட்டங்களை முன்வைத்திருக்கிறீர்கள் இந்த வடக்கில் இன்வெஸ்ட் பண்ணுவதற்கு? சேம்பருக்குள்ளாலேயும் நாங்கள் எங்களோட செய்திருக்கிறோம். In Punahari Mandithala, there was a sports complex and beach resort. The proposal was brought here in 2018. It was dragged, and it is still on hold. There was one instant when a government department told me, I think you all must go and get the permission from Adani. He's an Indian, nothing to do with Sri Lanka. And then another project in Panna, again 2012 until today. So there's I can give you so many examples. There are people who have come from Canada to start a salt producing company. No results. So it's so difficult and disheartening to see. They only think about themselves and their vote base. தற்பொழுது ஒரு ஆட்சி மாற்றம் ஏற்பட்டிருக்கின்றது. அன்றகுமார திசாநாயக்க நேரடியாக எல்லா விடயங்களிலும் தங்களை அணுகுமாறு கூறுகின்றார். அவருடன் இந்த முயற்சிகள் தொடர்பில் நீங்கள் ஏதாவது பேசியிருக்கின்றார் இந்த அரசாங்கத்துடன்? It's only 90 days over. They are establishing various committees to focus on this one. We have spoken to the current governor, he is very helpful, but again they are all waiting for the societies to form to deal with this. I am very confident under the current government projects will come. Projects will start come. For example, வடமாகாண ஆளுநர் இது சம்பந்தமாக பேசியிருக்கின்றீர்கள். If an investor comes here, he is not going to stay here for 3 years to get the permits.
he is not going to stay for 3 months to get the permit. He need to get the basic principal approval within 1 month. So we are given ideas how we can achieve this 1 month. We get the permits within 1 month. Is in process, and hopefully we are really hoping with soon that process will take place. Then there are a lot of diaspora who wants to come and invest. But when they look at the other diaspora who come and dragged on, they are worried. ஆனால் டயஸ்போரா இங்கே ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டை மேற்கொள்ளக்க இங்கே இருக்கின்ற மக்கள், இங்கே இருக்கின்ற தொழிலாளர்கள், இங்கே இருக்கின்ற வர்த்தகத்தில் ஈடுபடுகின்றவர்களை பாதிக்காத வகையில், அதே நேரம் இங்கே இருக்கின்ற கலாச்சாரங்களையும் பண்பாட்டினையும் ஏற்று அதனுடன் தொடர்பட்ட முதலீடுகளை தான் மேற்கொள்கின்றார்களா? இல்லை, most of them they come here because love of the country. There are some who come for making profit. The people who come to make profit only may differ from what you say, but the others who come here because of love of the country, they come specially to help the culture. For an example, 50 years ago when I studied here, what was every day in the evening? Kids go to dance class, music class, sports, and all the cultural activities. What cultural activity we have now? Can't see anything. It'll all come back, provided our people we choose to govern our land, realize their duties and put forward the right ideas. And I'm very confident under the new government, under AKD, things will work. It'll need a little bit more time. Things will work. உங்களுடைய மன்றத்தின் மூலம் இந்த புலம்பெயர் முதலீடுகளை கொண்டு இங்கு மிகப்பெரிய தொழில் ஸ்தாபனங்களை, உற்பத்திகளை பெருக்குவதற்கு வாய்ப்புகள் இருக்கின்றதா? நிச்சயமாக. இந்த இடத்தில் நான் ஒரு விடயத்தை கூறிக்கொள்ளலாம். நீங்கள் முதல் எங்களுடைய சாமனிடம் கேட்ட கேள்விக்கு இன்னொரு விடயத்தை நான் சேர்த்துக்கொள்ளலாம். என்னென்றால், யாழ்ப்பாண வர்த்தக தொழில்துறை மன்றம் CCIY நாங்கள் இங்கு எங்களுக்கு உட்பட்ட அதிகாரங்களுக்கு அமைவாக சில விடயங்களிலே, அதாவது இந்த பிரதேசத்தினுடைய இயற்கை சார்ந்த எக்கோசிஸ்டம் எந்த விதத்திலும் பாதிக்கப்படாத வகையில்தான் முதலீடுகளை எதிர்பார்க்கின்றோம். அதாவது இயற்கை சமநிலையை பாதிக்காத வகையிலான முதலீடுகள். அதாவது தொழில்துறை என்று சொன்னாலும் ரசாயன கழிவுகள் வெளியேற்றமோ அல்ல நச்சு புகைகள் வெளியேற்றமோ அவ்வாறான முதலீடுகள் வருவதை நாங்கள் விரும்பவில்லை. உண்மையில் ஏன்னு சொன்னால், எங்களோட பிரதேசத்தை பொறுத்தவரையில் நாங்கள் இங்கு இருக்கின்ற விவசாய உள்ளீடுகளாக, விவசாய உற்பத்திகளாக இருக்கலாம், அல்லது மீன்பிடித்துறை விடயமாக இருக்கலாம், அல்லது அது சார்ந்த ஏனைய தொழில்துறை தொடர்பான விடயங்களாக இருக்கலாம். அவைகள் மூலம் வருகின்ற கழிவுகளோ இதுகளோ பெரிய அளவிலே இங்கு ஒரு சமநிலையை பாதிக்கக்கூடிய வகையிலே இல்லை. எதிர்வரும் காலங்களில் கூட இது தொடர்பாக எங்களுக்கு ஒரு முரண்பாடான கருத்து இருக்கின்றது. என்னென்னு சொன்னால், காங்கேசன்துறை சீமந்து தொழிற்சாலையை தொடங்குவது தொடர்பாக எங்களுக்கு பெரிய விருப்பம் இல்லை. உண்மையில் அது ஒரு பெரிய நிறைய உற்பத்திகளை கொடுக்கும். என்னென்னு சொன்னால், சரியான ஒரு தொழில்நுட்ப பிரயோகம் அங்கு இல்லாமல், அங்கு வெளியிடப்படுகின்ற கழிவுகள், அங்கு வெளியிடப்படுகின்ற புகைகள் தொடர்பாக இந்த சூழலின் சமநிலையை பாதிக்காத வகையில் இருக்கக்கூடிய நிலைப்பாட்டில் தான் நாங்கள் எதையுமே ஏற்றுக்கொள்ள இல்லை. அந்த வகையில் நாங்கள் எதிர்பார்க்குற விஷயம் இந்த க்ரீன் எனர்ஜி, க்ரீன் இண்டஸ்ட்ரீஸ் என்ற விஷயங்களை தான், அதாவது பச்சை இதுகளை தொடர்பான விடயங்கள். அதாவது உண்மையிலேயே எங்களுக்கு ஒரு டூரிசம் இண்டஸ்ட்ரி ஒரு பெஸ்ட் இண்டஸ்ட்ரி. இங்கே இருக்கின்ற அழகான கடற்கரைகள், மண்பெட்டிகளோடு இருக்கின்ற அந்த நல்ல லேண்ட்ஸ்கேப்ஸோடு இருக்கிற அந்த விடயங்கள், அதை விட ஆழம் குறைந்த துப்புரவான கடற்கரைகள் உண்மையிலே வெளிநாட்டவரை கவரக்கூடிய வகையிலே சிறந்த எங்களுக்கு அந்நிய வருமானத்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய வகையிலே இருக்கின்றது. அப்போ நாங்கள் எங்களை நோக்கி வருகின்றவர்களை, அதாவது யாழ்ப்பாண வர்த்தக தொழில்துறை மன்றத்தின் ஊடாக அணுகி இங்கு முதலீடுகளை மேற்கொள்ள விரும்புபவர்களுக்கு நாங்கள் சொல்கின்ற விடயம் இந்த விடயங்களைத்தான் கூட நாங்கள் சொல்கின்றோம். அதாவது பிரதேசத்தினுடைய எக்கோசிஸ்டத்தை பாதிக்காத வகையிலே முதலீடுகள் அமையணும் என்பதில் நாங்கள் மிக தெளிவாக இருக்கின்றோம். சிறிய வர்த்தக இடைவெளியின் பின்னர் களம் நிகழ்ச்சி தொடரும். வர்த்தக இடைவெளியின் பின்னர் களம் நிகழ்ச்சி தொடர்கின்றது.
அரசியல் தலையீடுகள் காரணமாக தன்னுடைய முதலீடுகளை இங்கே மேற்கொள்ள முடியாமல் இருக்கின்றது. சில அரசியல்வாதிகள் அதில் தடையாக இருக்கின்றார்கள் என்ற ஒரு குற்றச்சாட்டை அவர் முன்வைத்திருந்தார். நீங்கள் இது தொடர்பில் ஒரு கூட்டாக இணைந்து செயற்படுகின்றவர்கள், உங்களுடைய பதில் இதற்கு எவ்வாறு இருக்கின்றது? இந்த பாதிப்பு என்பது மிக நீண்ட ஒரு பெரிய ஒரு குற்றச்சாட்டாக இருக்கின்றது. ஏனெனில் இந்த குற்றச்சாட்டுகள் பலர் இதற்கு முன்னர் முன்வைத்திருக்கின்றார்கள். இங்கு முதலீடுகளை மேற்கொள்வதற்கு லஞ்சம், ஊழல் போன்றவை மிகப்பெரிய தடையாக இருக்கின்றது. இந்த நாட்டினுடைய பொருளாதார வீழ்ச்சிக்கும் இதுதான் மிக முக்கியமான காரணம் என்றும் கூறப்பட்டது. நிச்சயமாக உண்மையில் எங்களுடைய பிரதேசத்தை பொறுத்தவரையில் பாரிய முதலீடுகளை மேற்கொள்ளக்கூடிய வல்லமை இங்கு இருக்கின்றவர்களை தவிர வெளிநாடுகளில் புலம்பெயர்ந்த தமிழர்களுடைய முதலீடுகள் அல்ல வேறு எங்களுடைய நாட்டிலே இருக்கிற வேறு இனத்தவர்களுடைய முதலீடுகள் தான் இங்கே எதிர்பார்க்கப்படுகின்றோம். அந்த வகையிலே உண்மையில் புலம்பெயர்ந்த உறவுகள் பல்வேறு வழிகளிலே நிறைய முதலீடுகளினை மேற்கொள்வதற்கு முயற்சித்திருந்தார்கள். ஆனால் நான் நேரடியாகவே குறிப்பிடலாம், சில அழகான வார்த்தைகளும் சில அழகான எழுத்துக்களும் ஊடாக மத்திய அரசாங்கம் உண்மையில் கடந்த அரசாங்கங்களை பற்றி சொல்கின்றேன், நிறைய திட்டங்கள் வடக்கை நோக்கி நகர்கின்றன. வடக்கிலே அந்த அபிவிருத்தி, இவ்வாறான அபிவிருத்தி, புலம்பெயர் தமிழர்களை இன்வெஸ்ட் பண்ண நாங்கள் அழைக்கின்றோம் என்றெல்லாம் சொல்லியிருந்தார்கள். அவ்வாறு சொல்கின்ற அளவிலே ஒரு 5% கூட எதுவுமே இடம்பெறவில்லை. உண்மையில் இங்கு இருக்கின்ற எங்களுடைய அரசியல் பிரதிநிதிகளினுடைய ஒரு அசமந்த போக்கு, அவர்கள் மத்திய அரசோடு ஒரு நீண்ட உறவை பேண வேணும் என்கின்ற விடயத்திலே இருந்த கரிசனை அவர்களை இந்த மண்ணினுடைய பொருளாதார அபிவிருத்தி தொடர்பாக சிந்திக்க தவறிவிட்டார்கள், அல்லது அவர்களுக்கு அதனுடைய முக்கியத்துவம் விளங்கவில்லை என்று தான் நான் கூறுவேன். குறிப்பாக ஒவ்வொரு விடயத்தை ஒரு இடத்திலே ஒரு நாங்கள் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஒன்றை கொண்டு வரப்போகின்றோம், அந்த இடம் தொடர்பாக ஒரு முதலீட்டாளர் வந்து பார்வையிடுகிறார் என்று சொன்னால் உடனடியாக அந்த பிரதேசத்தில் இருக்கிற மக்கள் எல்லாரையும் இணைச்சு தெருவுக்கு கொண்டு வந்துடுவினா. அப்போ அரசியல்வாதிகள் அந்த மக்களை சந்தோஷமாக வீட்டில் இருந்து அவர்களுக்கான ஒரு தொழில் முயற்சியை ஏற்படுத்தி கொடுத்து அவர்களுக்கான ஒரு எதிர்காலத்தை உருவாக்கணுமன்றதில் இதுக்கு அப்பால் ஆரம்பத்திலேயே மக்களை தெருவுக்கு கொண்டுறதுலேயே குறியா இருக்கணும். இப்போவும் அது நடந்து கொண்டு இருக்குது. அப்போ தெருவுக்கு கொண்டு வர்றது அவர்களுடைய அரசியல் லாபம், அவர்கள் ஒரு சுயபோக வாழ்க்கைக்காக அவர்கள் ஒரு நல்ல ஒரு சேஃபான இடத்துல இருந்து கொண்டு மக்களை தெருவுக்கு கொண்டு வந்து அழகு பார்க்குறதுல தான் அவர்களுடைய இது இருக்கின்றது. ஆனால் அரசியல்வாதிகளை எல்லாரும் போகிற போக்கில் அடிக்கிற மாதிரி இருக்கிறது. ஆனால் அவர்களுடைய பங்கு ஒரு முக்கியமானதில்லை இந்த சமூகத்தில். தனியே நீங்கள் புலம்பெயர் முதலீடுகளை கொண்டு வந்து அல்லது மிகப்பெரிய நிறுவனங்களின் உருவாக்கம் என்பது அது ஏதோ ஒரு வகையில் இங்கிருந்து அந்த பணம், அந்த லாபம் என்பது வெளியேறப் போகின்றது. இங்கு ஒரு சிறு குடிசை கைத்தொழில்களை மிகப்பெரிய அளவில் ஆரம்பிப்பது தானே இந்த பகுதிக்கான பொருளாதார முன்னேற்றத்தில் பங்களிப்பு செலுத்தக்கூடிய ஒன்றாக இருக்கும். இந்த கேள்வியை நான் திருப்பி உங்களிடம் கேட்கின்றேன். எங்களுடைய பிரதேசத்தில் குறிப்பாக வடபகுதியை பொறுத்தவரையில் வடபகுதியை பிரதிநிதித்துவப்படுத்தி என்னுடைய கேள்வி என்றால் மிகப்பெரிய முதலீடுகளை கொண்டு கல்யாண மண்டபங்களையும் ஹோட்டல்ஸ்களையும் கட்டுவதன் ஊடாக அந்த லாபம் இன்னும் ஒரு நாட்டுக்கு மீண்டும் அதே டாலரில் போகின்றது. ஆனால் அதைவிட இங்கிருக்கின்றவர்கள் சிறிய ஹோட்டல்களை உருவாக்குவது, சிறிய விடுதிகளை உருவாக்குவது, அது சுற்றுலா பயணிகளை அங்கு வந்து தங்கி இருப்பது என்பதெல்லாம் இங்கே அந்த பணம் இருக்க போகின்றது. அதைவிட மிகப்பெரிய அளவு முதலீடு என்பது அந்த பணம் மீண்டும் வெளிநாட்டுக்கு தானே செல்ல போகின்றது இல்லையா? இல்லை, இந்த விஷயத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் உண்மையாக இங்கே இருக்கின்ற இப்போ நீங்கள் சொன்ன குறிப்பிட்ட விடயத்துக்கே நான் வரலாம். அது ஒரு பெரிய ஒரு இண்டஸ்ட்ரி, அதாவது ஹாஸ்பிட்டாலிட்டி இண்டஸ்ட்ரி என்று சொல்லப்படுகின்றது, அல்லாட்டி ரெஸ்டாரண்ட்ஸ், அல்லாட்டி ஹால்ஸ் என்று சொல்லப்படுகின்ற விடயங்கள், மண்டபங்கள் என்று சொல்லப்படுகின்ற விடயங்கள். இங்கே இருக்கின்ற முதலீடுகளில் பெரும்பாலான முதலீடுகள் உள்ளூர் இங்கே இருக்கின்ற முதலீட்டாளர்களுடைய தான் இருக்கிறது. நீங்கள் 90களின் ஆரம்பமும் அதை ஒட்டிய வருடங்களையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா, அதாவது 2000க்கு முதல்பட்ட காலப்பகுதிகளை பார்த்தீங்களென்று சொன்னால் எங்களுடைய பெரும்பாலான திருமணங்கள், விசேட வைபவங்கள் சிங்கப்பூரில் இல்லை இந்தியாவில் தான் இடம்பெற்றது. அதாவது இங்கே அந்த வடக்கில் கொண்டு வந்து அதை நடத்துறதுக்கான சூழல் இருக்கே இல்லை. அப்போ இங்கே இருந்து உறவுகள் எல்லாம் இந்தியாவுக்கு போயோ இல்லை சிங்கப்பூருக்கு போயோ இல்லை கொழும்புக்கு போயோ. நீங்கள் சொல்வது வாருண்டா
வர்த்தகர்களினுடைய பெரும்பாலான திருமணங்கள், மிகப்பெரிய பணக்காரருடைய திருமணங்கள். ஆனால் யாழ்ப்பாணத்தின் அதிகூடிய திருமணங்கள் எங்கு இடம்பெற்றது? வீடுகளிலும் கோயில்களிலும், இல்லையா? நிச்சயமாக. ஆனால் இன்று அந்த கலாச்சாரம் மண்டபங்களை நோக்கி நகர்ந்திருக்கின்றது. எங்களுடைய பார்வையில் உண்மையில் இந்த மண்டபங்களினுடைய வருகை என்பது எங்களுடைய பெரிய ஒரு பொருளாதார நகர்வை தடுத்திருக்கின்றது என்று தான் சொல்லுவேன். அதாவது புலம்பெயர்ந்த எங்களுடைய உறவுகள் இங்கே வாரார்கள், இங்கு திருமணங்களை செய்கிறார்கள், அவளுடைய பூப்புனித நீராட்டு விழாக்களை இங்கு செய்கிறார்கள். அவ்வாறு பெருமளவு பணம் இங்கு இருப்பவர்களுக்கு இங்கு அந்த பணம் வரக்கூடிய மாதிரி இருக்கும். அது மாத்திரமில்லை, இங்கே இருக்கின்ற இளைஞர் யோதிகள் நிறைய பேர் அதில் வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள், அந்த 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 மண்டபங்கள் அதல்ல. ஸோ எங்களை பொறுத்தவரையில் உண்மையில் கடந்த காலங்களோடு ஒப்பிடுகின்ற பொழுது வெளியேற்றுகின்ற பணம் அந்தளவு தூரம் இல்லை என்றுதான் நான் கருதுகின்றேன். எங்களுடைய பார்வையில் உண்மையில் அந்த பணம் இங்கே தான் சுவருகின்றது, இங்கே தான் அது பயன்படுத்தப்படுகின்றது, இங்கே இருக்கின்ற மக்களுக்கு தான் அதால் நன்மைகள் ஏற்படுகின்றது என்பது என்னுடைய கருத்தாக இருக்கின்றது. In a hotel, you say the money will go out. How will it go out? இங்கே முதலீட்டை மேற்கொண்டவருக்கு தான் அந்த லாபம் கிடைக்கும். அந்த லாபம் முதலீட்டை புலம்பெயர்வில் இருக்கின்ற ஒருவர் மேற்கொண்டு வந்தால் அவர் அந்த லாபத்தை பெற்றுக்கொள்வார். முதல் நான் சொன்னேன், இங்கே வர்ற கனபேர் நாட்டை கட்டியெழுப்ப தான் வர்றினம். ஒரு சில பகுதி தான் ப்ராஃபிட்டுக்காண்டி வர்றினம். பெரும் பகுதி வருது நாட்டை எப்படி கட்டியெழுப்புறது, எப்படி வேலை வாய்ப்பை கொடுக்கறது, எப்படி டெக்னாலஜி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது. ஒரு வேலை செய்ய வேண்டால் அந்த வேலையை பற்றி அறிமுகமாக வேணும், அதை பற்றி படிக்க வேணும், அதை எப்படி கொடுக்குறேன். இப்போ எக்ஸாம்பிள், பூனரில் நாங்கள் ஒரு 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 அக்வா கல்ச்சர் ஒரு ஸ்கூல் போடுவோம். அதில் பணம் வெளியில் போக இயலாது. அந்த வில்லேஜ் இருக்க எல்லாருக்கும் அந்த படிப்பிச்சு கொடுத்தேன்றால் அவங்க எங்கேயும் போய் வேலை செய்யலாம். அப்போ முக்கிய நோக்கம் எங்கட என்னத்தை செய்தால் கூட வேலை வருவீங்க, ஒரு கூட ஒரு ஹாஸ்பிட்டாலிட்டி இண்டஸ்ட்ரியில் அவங்க ட்ரெயின் பண்ணிட்டால் அவங்க எங்கேயும் போய் வேலை செய்யலாம். இங்கிலீஷ் கொஞ்சம் தெரிய வேணும், இங்கிலீஷ் தெரிஞ்சால் எங்கேயும் வேலை செய்யலாம். பாலிட்டிஷியன் சொல்லணும், ஆங்கிலம் படிக்காது, சிங்களம் படிக்காது, தமிழ் போதும். அப்போ the curtailing their scope to a small place. If the same people tell them no, learn English, learn Sinhalese, அப்படி யாராவது சேர்ந்து எனக்கு சொல்லுங்க, எனக்கு அப்போ எனக்கும் விளங்கும் யார் சேர்க்கணும். ஒருத்தரும் சரியில்லை. நாங்கள் ஒரு இந்த உலகத்தில் நாங்கள் போட்டியிட வேண்டும் என்றால் ஸ்ரீலங்காவில் என்றால் சிங்களம் படிக்கத்தான் வேணும், உலகத்தில் என்றால் எங்கே போகிறோமோ அந்த லாங்குவேஜ் படிக்கத்தான் வேணும். அது இல்லாமல் எங்களால் போக பண்ண இயலாது. அதிகளவான இளைஞர் ஜோதிகள் சிங்களம் படிக்கின்றார்கள், ஆங்கிலம் படிக்கின்றார்கள். இங்கே அது சார்ந்த ஐடி துறையில் எல்லாம் முன்னேற்றங்கள் உண்டு, அது சார்ந்த படிப்புகள் இருக்கின்றது. ஆனால் அனைத்து விதமான கல்விகளையும் படிப்பதற்குரிய நிறுவனங்கள் தற்பொழுதுதான் வந்து கொண்டிருக்கின்றது, மிகப்பெரிய அளவில் இங்கே இல்லை. அதே நேரம் உற்பத்தி செய்கின்ற நிறுவனங்களாக மிகப்பெரிய முதலீடுகள் இங்கே கிடையாது. ஆனால் மிகப்பெரிய நிறுவனங்கள் இன்னும் ஒருவருடையாக இருக்கின்ற பொழுது தொழிலாளர்களை மட்டுமே இந்த யாழ்ப்பாணம் கொண்டிருக்கும். நான் கேட்பது, நீங்கள் சில சிறு தொழில்துறைகளை வளர்த்து விடுவதன் ஊடாக இங்கிருப்பவர்களுக்கு ஒரு நிரந்தர வருமானத்தை கொடுக்கக்கூடிய கட்டமைப்புக்கான திட்டம் உங்களிடம் இருக்கின்றதா, உங்களுடைய அமைப்பிடம் இருக்கின்றதா? மிகப்பெரிய முதலீடுகளை மட்டுமே நாம் பேசுவது என்பது அது மிகப்பெரிய நிறுவனங்களை மட்டும்தான் வளர்ச்சி அடைய வைக்கும். அது அந்த சமூகத்தை வளர்ச்சி அடைவதற்குள் தொழிலாளர் சந்தையை தான் மிகப்பெரிய அளவில் உருவாக்கும் அல்லவா? ஐ டோட்டலி டிஸ்அக்ரி. இப்போ எங்களோட இந்த ப்ரொஜெக்ட் எடுத்தீங்கன்றால் உவமானத்தில் 90% லோக்கல் ஆக்கள் தான் வேலை செய்யலாம். வேலை செய்கிறதுக்கு நாங்கள் படிப்பு கொடுக்க வேணும், ட்ரைனிங் கொடுக்க வேணும். ட்ரைனிங் கொடுக்காமல் நாங்கள் அவங்கள குறை செய்யலாது. அப்போ என்ன மாதிரி இன்னும் ஆக்கள் இருக்கணும். எங்கெங்கே நிறுவனம் வருதோ அங்கத்தான் மக்களுக்கு தான் முதன்மை கொடுக்குறோம், அந்த இடம் வளர வேணும் என்று. நீங்கள் சொல்கிற மாதிரி கல்யாண மண்டபங்கள் வருதான். யார் கொண்டு வரையினம்? கனடாவில் கல்யாண மண்டலம் 3 வச்சிருக்கவர் இங்கேயே 2 போடுறார். தனக்கு தெரிஞ்சே தான் செய்கிறார். ஆனால் குறை சொல்லலாது, அது குறையல்ல. ஆனால் அதனூடாக யாழ்ப்பாணத்தினுடைய பொருளாதாரத்தை வளர்ச்சி அடைய வைக்க முடியுமா
நீங்கள் அந்த கல்யாண மண்டபத்தில் வேலை செய்வதற்கு தான் இங்கிருக்கின்ற மக்களை பயன்படுத்த முடியும். இங்கிருக்கின்ற மக்கள் எவ்வாறு ஒரு தொழில்துறையில் முன்னேற்றம் காண்பது? நீங்கள் கனடாவில் இருக்கின்ற தொழில்நுட்பத்தை கொண்டு வாங்கள், அல்லது சீனாவில் இருக்கின்ற தொழில்நுட்பத்துடன் இணைந்து இங்கு ஒரு தொழில்நுட்ப முயற்சியை மேற்கொள்ளுங்கள், தொழில்நுட்ப கல்லூரியை வளப்படுத்துங்கள், அது சார்ந்த கல்வியை கொடுங்கள், அது சார்ந்த முயற்சிகளை முன்னெடுங்கள். அது இங்கிருக்கின்ற மக்களினுடைய வாழ்க்கை தரத்தில் தாக்கம் செலுத்தக்கூடிய ஒன்றாக மாறும். இங்கிருக்கின்றவர்களை தனிய தொழிலாளர்களாக பயன்படுத்துவதற்கு முனைகின்ற எந்த முதலீடும் இந்த மக்களை தொழிலாளர்களாக மட்டும்தான் வைத்திருக்கும் என்பதற்காகத்தான் அந்த கருத்துக்கு. அதையும் நான் ஏனென்றால் கல்வி என்று சொல்கிறது அகாடமிக் எஜுகேஷனும் இருக்குது, ப்ராக்டிக்கல் நாலேஜும் இருக்குது. இப்போ நீங்கள் சொன்ன கருத்து எடுப்போம், ஒரு மண்டபத்தை அதில் ப்ராக்டிக்கலாக வேலை செய்கிற ஆளுக்கு அந்த நாலேஜ் வில் என்ஹான்ஸ் ஹிம் டு டூ இஸ் ஓன் ஜாப். எத்தனையோ பிள்ளைகள் அங்கே வேலை செய்து இப்போ தங்களோட ஓன் நிர்வாகத்தை வச்சுக்கணும். கல்யாண மண்டபத்தில் வேலை செய்கிறாள் 10 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் எடுத்தாலும் அவர்கிட்ட வருமானம் என்பது 10,000-20,000 ரூபாய்க்கு மேலே கூடாது. ஆனால் இதே தொழில்நுட்ப ரீதியில் அவர் ஒரு 10 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் எடுப்பார், அல்லது அது சார்ந்த துறையில் இருந்தார், அவருக்கு லட்சக்கணக்கில் அவர்கிட்ட சம்பளத்தின் அதிகரிப்பு இருக்கும். அதனை அவர் ஒரு லட்சக்கணக்கில் ஒரு 10 வருஷம் அவர் தான் உழைச்சி கொள்ளக்க அது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக போட்டு தான் ஒரு கம்பெனி ஆரம்பிக்கலாம், அது வேறு. ஆனால் இங்கே இருக்கின்றவர்களே செய்கின்ற பொழுது, ஆனால் நான் அதனை ஒரு உதாரணத்துக்கு குறிப்பிட்டேன்னா அந்த துறையினால் மிகப்பெரிய வளர்ச்சியை மிகப்பெரிய ஒரு கட்டமைப்பை உருவாக்க முடியாது என்பது என்னுடைய கருத்து. இடத்திலே நான் குறிப்பிடப்பட வேண்டும். நாங்கள் அதாவது யாழ்ப்பாண வர்த்தக தொழில்துறை மன்றம் என்பது ஒரு லேபர் ஆர்கனைசேஷன் அல்ல. நாங்கள் தொழிலாளர்களுக்கான ஒரு அமைப்பு அல்ல, நாங்கள் முதலாளிகளுக்கான அமைப்பு தான். அதாவது தொழில்துறையை முன்னேற்றுவது தான் எங்களுடைய பிரதான நோக்கம். அதுதான் எங்களுடைய பிரதான இலக்கு. அதை நோக்கித்தான் ஒவ்வொரு விடயத்தையும் நகர்த்தி கொண்டிருக்கின்றோம். எங்களுக்கு உட்பட்ட வல்லமைக்கு உட்பட்ட அனைத்து வளங்களையும் அதை நோக்கித்தான் நகர்த்தி கொண்டிருக்கின்றோம். அப்போ உண்மையில் எங்களுடைய இலக்கு தொழில்துறையை முன்னேற்ற வேண்டும், அதற்கூடாக சேவைகளையும் உற்பத்திகளையும் அதிகரிக்க வேண்டும். அந்த சேவைகளையும் உற்பத்திகளையும் நாங்கள் தேசிய ரீதியில் சர்வதேச ரீதியில் சந்தைப்படுத்துறதுக்கூடாக இந்த பிரதேசத்தை நோக்கின ஒரு வருமானத்தை கொண்டு வரணும். இது நான் ஆரம்பத்திலேயே உங்களுக்கு மிக தெளிவாக நான் இந்த இதிலேயே நான் குறிப்பிட்டு இருந்தேன். ஸோ அதுதான் எங்களுடைய இலக்கு. உண்மை இதில் ஒரு இங்கிருக்கின்ற விவசாயமாக இருக்கலாம், கடல் தொழிலாக இருக்கலாம். குறிப்பாக கடல் தொழிலெல்லாம் மிக ராட்சத மிகப்பெரிய படகுகள் இங்கு இல்லை. அதில் மிகப்பெரிய ஒரு முதலீடு இங்கு இருக்குமானால் அது இங்கிருந்து மீன் உற்பத்தியை பெருக்கின்ற ஒரு நடவடிக்கையாக இருக்கும். அது தென்னிலங்கையை கொண்டு மீன் ஃபேக்டரிஸ் இங்கே எத்தனை இருக்கு. அவ்வாறான முதலீடுகள் இங்கு ஏன் மேற்கொள்ளப்படவில்லை? அது சார்ந்த திட்டங்கள் உங்களுடைய அமைப்பில் இருக்கின்றதா? அந்த புரிதலில் தான் நீங்கள் இந்த இடத்தில் பார்த்தீர்கள் என்றால் இந்த விடயத்தை நான் ஆரம்பத்தில் கதைத்திருந்தேன் என்றால் யாழ்ப்பாண வர்த்தக தொழில்துறை மன்றம் இந்த கண்காட்சியை சர்வதேச வர்த்தக கண்காட்சியை நடத்துவதனுடைய பிரதானமான நோக்கமே எங்களுடைய அறுவடைகள், அதாவது நாங்கள் இங்கு செய்கின்ற அறுவடைகள், அது மீன்பிடித்துறையாக இருந்தால் என்ன அல்லது விவசாய உற்பத்திகளாக இருந்தால் என்ன, அவற்றிற்கு ஒரு வேல்யூ எடிஷன் உண்டு. அதாவது உற்பத்தியை அதாவது இன்னொரு மேம்படுத்தல் நடவடிக்கைக்கு ஊடாக மிகப்பெரிய ஒரு அதுக்கு பெறுமதி சேர்த்து நாங்கள் கொடுப்பதற்கூடாக எத்தனையோ மடங்கு நாங்கள் எங்களுடைய வடக்கினுடைய வருமானத்தை அதிகரித்து ஜிடிபியில் நாங்கள் ஒரு முன்னணியான ஒரு இதாக கொண்டு வரலாம். அதாவது நாங்கள் என்னுடைய தனிப்பட்ட கருத்தாக நான் சொல்கின்றேன், தமிழர்களினுடைய அதாவது இலங்கை வாழ் தமிழர்களினுடைய பேரம் பேசுகின்ற சக்தி என்பது எதிர்வரும் காலங்களில் அவர்களுடைய பொருளாதார சக்தியாகத்தான் இருக்க முடியும். அதாவது எங்களுடைய பிரதேசம் பொருளாதார ரீதியிலே எவ்வளவு தூரம் வலுப்பெற்றிருக்கின்றது, எவ்வளவு கண்ட்ரிபியூஷனை எவ்வளவு பங்களிப்பினை தேசிய இது லெவலில் நாங்கள் கொடுத்து கொண்டிருக்கின்றோம் என்பதை பொறுத்துத்தான் எங்களுடைய பேரும் பேசும் சக்தி எதிர்காலத்திலே அமைய இருக்கின்றது. ஆனால் நாங்கள் பனை சார்ந்த உற்பத்தியில் எந்த அளவு தூரம் இருக்கின்றோம் என்றால், பனை சார்ந்த உற்பத்தியை பயன்படுத்திய இந்த சமூகம் இன்று கித்துல் பாணியை பயன்படுத்துகின்ற நிலைமைக்கு மாறி இருக்கின்றது. அதே நேரம் வடக்கில் மிகப்பெரிய வர்த்தக நிலையங்கள் அல்லது வர்த்தக ஸ்தாபனங்கள் உருவாகலாம், அதன் மூலம் உற்பத்திகள் பெருகலாம், அது ஜிடிபியில் தாக்கம் செலுத்தக்கூடிய ஒரு விடயமாக இருக்கும். அது நீங்கள் சொல்வது போன்று அரசாங்கத்துடன் நேரடி பேச்சுவார்த்தைக்கு தாக்கம் செலுத்தும். ஆனால்
வடமாகாணத்தில் இருக்கின்ற மக்களுக்கு இடையிலான பொருளாதார வேறுபாடு என்பது மிக குறிப்பிட்ட அளவில் யுத்த காலத்தில் இருந்தது. அதற்கு முன்னரும் ஒரு அளவு வித்தியாசம் தான் இருந்தது. தற்பொழுது மிகப்பெரிய மாறுதல் இருக்கின்றது. மிகப்பெரிய ஒரு ஏழை கூட்டமும் இதே மக்கள் கூட்டத்தில் இருக்கின்றது. மிகப்பெரிய வர்த்தகர்கள் அல்லது மிகப்பெரிய பணக்காரர்கள், மிகப்பெரிய செல்வந்தர்களும் இதே மக்கள் கூட்டத்தில் இருக்கின்றார்கள். இது என்பதும் இந்த சமூகத்தில் மிகப்பெரிய அளவு தாக்கம் செலுத்தக்கூடிய ஒன்று இல்லையா? நிச்சயமாக. உண்மையில் இந்த சமூக வேறுபாடு, பொருளாதார ரீதியான இந்த சமூக வேறுபாடு என்பது உண்மையில் மத்திய அரசாங்கத்தால் ஒரு நிரந்தர ஒரு கொள்கை ஒன்று வகுக்கப்பட வேண்டும். அந்த தேசிய ரீதியான கொள்கைக்கு பிராந்திய ரீதியான கொள்கைகள் சப்போர்ட் பண்ணுற மாதிரி நாங்கள் எங்களுடைய மாகாண மட்டத்திலே சில கொள்கைகள் வகுக்கப்பட வேண்டும். அதாவது எங்களுடைய கலை கலாச்சாரம், எங்களுடைய விழுமியங்கள், வாழ்வியல் விஷயங்களை அடிப்படையாக கொண்டதாக அந்த விடயம் அமைகின்ற பட்சத்தில் எங்களுக்கு அது ஒரு நிச்சயமாக ஒரு வெற்றி. நிச்சயமாக அந்த வேறுபாடு சரியான வகையிலே களையப்படுகின்ற பொழுதுதான் ஒரு ஆரோக்கியமான சமூக அமைப்பினை நாங்கள் காண முடியும். யாழ்ப்பாண வர்த்தக கண்காட்சியில் எத்தனை நிறுவனங்கள் பங்கு கொள்கின்றன? எத்தனை சர்வதேச நிறுவனங்கள் வருகின்றன? என்னென்ன விடயங்கள் சார்ந்த என்னென்ன தொழில் ஸ்தாபனங்கள் இந்த கண்காட்சியில் கலந்து கொள்கின்றன? நிச்சயமாக யாழ்ப்பாண வர்த்தக கண்காட்சியை பொறுத்த இவ்வாண்டு உண்மையில் எங்களுடைய 15வது ஆண்டல்ல 15வது முறையாக நாங்கள் செய்கின்றோம். மிக பிரம்மாண்டம், கடந்த காலங்களை விட மிக பிரம்மாண்டமான முறையிலே நாங்கள் இதாண்டுக்கோம். உண்மையிலேயே நாங்கள் ஸ்கொயர் ஃபீட்டை பார்த்தோம்னா ஆல்மோஸ்ட் டபுள், கடந்த காலத்தோட ஒப்படைக்க 2 மடங்கு பெருப்பிச்சிருக்கிறோம் அந்த பார்வையாளர் இது. அந்த இடத்திலே எங்களுடைய உள்ளூர் உற்பத்திகள் சரியான ஒரு அடிப்படை நிலையில் இருக்கின்ற ஒரு உற்பத்தியாளன் கூட தன் பொருளை காட்சிப்படுத்தக்கூடிய வகையிலே அங்கு அமைக்கப்பட்டிருக்கின்றது. கடந்த காலங்களோடு ஒப்பிடுகின்ற பொழுது கிட்டத்தட்ட ஒரு 120-125% காட்சிக்கூடங்கள் மேலதிகமாக இருக்கின்றன. இப்போ நாங்கள் கடந்த காலங்களில் நாங்கள் போடுகின்ற காட்சிக்கூடங்கள், உள்ளூர் உற்பத்திகளின் காட்சிக்கூடங்களோடு ஒப்பிடுறபோது இந்த மடங்கு 2 மடங்கு கூடுதலான விடயங்கள் இருக்கின்றது. அதுக்கு அப்பால் நாங்கள் உண்மையில் இந்த 3 நாள் நிகழ்வும் ஒரு வர்த்தக திருவிழாவாகத்தான், அதாவது இங்கே இருக்கிற மக்கள் ஒரு மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்போடு எப்போ அது வரும், எங்களை யார் சேம்பர் மெம்பர்ஸை கண்டாலும் எப்போ அது செய்கிறீங்க, எத்தனாம் தேதி தொடங்குறீங்க அப்படின்னு சொல்லி. அப்போ இந்த முறை நாங்கள் இந்த நிகழ்வு 10 மணிக்கு ஆரம்பிப்போம். இரவு 8:30-9 மணி வரையும் டிக்கெட் எடுக்கக்கூடிய மாதிரி இருக்கும். அந்த டிக்கெட்டுக்கு 150 ரூபா இலங்கை காசு பே பண்ண வேண்டி இருக்கும் அந்த முழு கண்காட்சியையும் பார்க்குறதுக்கு. அதில் இந்த முறை உண்மையிலேயே சர்வதேச தரம் கொண்ட சிறுவர்களுக்கான விளையாட்டு பகுதி ஒன்று அங்கே ஒரு என்டர்டெயின்மெண்ட் இடண்டு அங்கே வருது. நிறைய அவர்களோட இதாண்டான களியாட்ட இதுகளை அவர்கள் செய்யக்கூடிய வகையில் ஒரு மிக பிரம்மாண்டமான வகையில் ஒரு காட்சிப்படுத்தல் ஒன்று அது வருது. அது நான் நினைக்கிறேன் உண்மையிலே வடபகுதியில் இருக்கிற அனைவரையும் ஒரு ஈர்க்கக்கூடிய வகையிலே இந்த கண்காட்சி இந்த முறை மிக விசேடமாக அமையும் என்ற விடயத்தில். தொழில்நுட்பம் சார்ந்து படிப்பதற்கு அல்லது தங்களுடைய மேல் படிப்புகளை படிப்பதற்கு, அதே போன்று விவசாயத்துறையில் எவ்வாறான நவீன தொழில்நுட்பத்தை பயன்படுத்தக்கூடிய நிறுவனங்களாக, மீன்பிடியில் அவ்வாறு, அதே போன்று கிராம மட்டங்களில் வாழ்கின்ற மக்களுக்கு அன்றாட தேவைகளுக்கு பயன்படுத்தக்கூடிய விடயங்களாக நீங்கள் ஒரு இதுவரைக்கும் கணித்த விடயங்களில் அப்படி என்ன நிறுவனங்கள் அவ்வாறு வருகை தருகின்றது? இந்த விடயத்திலே நான் இந்த விடயத்தை நான் உங்களுக்கு டச் பண்ணுகின்ற அதே நேரத்தில் ஒரு மிக முக்கியமான ஒரு விடயத்தை நான் இங்கு தொட்டு செல்லலாம் என நினைக்கின்றேன். இந்த இடத்திலே ஐபிசி நேயர்கள் அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் இருக்கும். வடபகுதிக்கான ஒரு சாபக்கேடு ஒன்று இருக்கின்றது. அதாவது உண்மையில் இன்றைய உலக பொருளாதாரம் ஒரு அறிவு சார்ந்த பொருளாதாரம். அறிவை முதலீடாக வச்சுத்தான் இந்த பொருளாதார முறைமை வகுக்கப்பட்டிருக்கின்றது. அப்போ அறிவு சார்ந்த பொருளாதாரம் என்ற வகையில் எங்களுடைய இளைஞர் யுவதிகள், எங்களுடைய சமூகம், யாழ்ப்பாண சமூகம், குறிப்பாக வடபகுதி சமூகம் கல்வியிலே மேம்பட்டவர்களாக காணப்பட்டவர்கள் இன்றும் ஒரு அளவைக்கேனும் அதை நாங்கள் தக்க வைத்து கொண்டு தான் இருக்கின்றோம். ஆனால் இந்த அறிவு சார்ந்த பொருளாதாரத்தை இங்கு நாங்கள் கொண்டு வரக்கூடிய அறிவு சார்ந்த விடயங்களை, உற்பத்திகளையோ ஆய்வுகளையோ இங்கு செய்யக்கூடிய விதத்தில் இங்கு அவர்களுடைய பங்களிப்பு குறைவாக இருக்கின்றது. அதாவது இப்போ நீங்கள் இங்கு பார்த்துருக்கலாம்,
கபோதா உயர்தர பரீட்சையில் தோற்றிய மாணவன் எவனுமே பல்கலைக்கழக அனுமதி கிடைத்தால் போவார்கள். அவர்களுடைய அடுத்த இலக்கு இலங்கையின் அடுத்த ஏனைய பிரதேசங்களுக்கு செல்வது அல்லது வெளிநாடுகளுக்கு செல்வது. அப்போ இதனால் எங்களுக்கு ஒரு இந்த அறிவு சார்ந்த ஒரு சமூகத்தினை இங்கு கட்டி வைக்கக்கூடிய, இங்கு அவர்களுக்கான வசதி வாய்ப்புகளை ஏற்படுத்தி அறிவு சார்ந்த ஒரு பொருளாதார முறைமையை தோற்றுவிக்கக்கூடிய வாய்ப்புகள் எங்களுக்கு இயலாமை இருக்குது. என்னென்னு சொன்னால் இந்த ஹியூமன் ரிசோர்ஸ் என்ற விஷயத்தில் நாங்கள் சரியான வீக்காக இருக்கிறோம். அப்போ இது எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய இது. அப்போ இந்த இதால் நாங்கள் என்ன நிலப்பாட்டுக்கு தள்ளப்படுறோம்னா, உலகத்தில் இருக்கிற பெஸ்ட் பெஞ்ச்மார்க்ஸ், அதாவது ஒரு நல்ல ப்ராக்டிசர்ஸ் அங்கே இருக்கும். இந்தியாவில் இப்போ உதாரணமாக தேங்காயில் இருந்து தேங்காய் எண்ணெயை பிரித்து மற்ற ஏனைய உற்பத்திகளை எப்படி செய்கிறாங்க. அப்போ அந்த இதை என்ன மாதிரி நாங்கள் இங்கே அறிமுகப்படுத்தலாம். நெல்லை எடுத்து நெல்லை உடைச்சி நெல்லை பதப்படுத்தி நெல் தொடர்பாக அதாண்ட உப உற்பத்திகளை எப்படி செய்யலாம், பனையில இருந்து எப்படியான விடயங்களை செய்யலாம் என்ற விடயங்களை நாங்கள் இந்த கண்காட்சி கூடாக செய்து கொண்டு தான் இருக்கிறோம். ஆனால் உண்மையிலேயே ஒரு கவலையான விடயம் என்னென்று சொன்னால், இந்த வடக்கினுடைய பொருளாதார அபிவிருத்தி என்றதை நாங்கள் ஒரே இரவில் எதிர்பார்க்க இயலாது. அப்போ அந்த விஷயத்திலும் நாங்கள் கவனமாக இருக்கிறோம். என்னடா இது ஒரு டக்கண்டு நடக்க போகிற ஒரு விடயம் அல்ல. ஒரு நிதானமாக ஏற்படுத்தப்படுகின்ற அந்த நிலைபெறான ஒரு வளர்ச்சி தான் ஒரு நிலையானதாக இருக்கும். இல்லை என்று சொன்னால் என்ன நடக்குமெண்டா, இப்போ எங்கள்கிட்ட இருக்கிற ஹியூமன் ரிசோர்ஸ், அதாவது மனித வளங்களாக இருந்தால் என்ன, அல்ல ஃபிசிக்கல் ரிசோர்ஸஸ் பௌதிக வளங்களாக இருந்தால் என்ன, அதை நாங்கள் முழுமையாக டக்கண்டு ஒரு பொருளாதார வளர்ச்சியை நோக்கி நகர்த்தேக்க அங்கே ஒரு பெரிய கெப் ஒன்று வேறு. அந்த ஹியூமன் ரிசோர்ஸை நாங்கள் வெளியிலேருந்து ஃபில் பண்ண வேண்டிய ஒரு இது ஒன்று வேறு. அப்போ அது ஒரு சாதகமான, எல்லா இடத்திலும் அது ஒரு சாதகமான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும். மண்டில் அதாவது வடக்கு கண்டு இருக்கின்ற சில தனித்துவமான விடயங்கள், கலை கலாச்சார பொருளாதார விளிமியங்கள் அங்கே பாதிக்கப்படலாம். அப்போ இதைத்தான் எல்லாரும் கதை. இப்போ நீங்கள் சொல்லிக்க கூட சொன்னீங்க, அங்கேருந்து வர்ற நிறுவனங்கள் இங்கே முதலீடுகளை செய்கிறதா அவர்கள் எடுத்துக்கொண்டு போகிறார்கள். அப்போ ஏன் நாங்கள் சந்தர்ப்பத்தை கொடுக்குறோம், அது ஏன் எங்கடையாக்களால் அதை செய்ய இல்லாமல் இருக்குது. அப்போ அந்த கேப்பை நாங்கள் வரவிடாமல் யாழ்ப்பாண வர்த்தக தொழில்துறை மன்றம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இங்கே இருக்கிற உற்பத்தியாளர்கள், எங்களுடைய புலம்பெயர்ந்த உறவுகள் அதுகளை செய்யலாம். அவர்களுக்கு இந்த பிரதேசத்தினுடைய வளங்களை பயன்படுத்தக்கூடிய உரிமை இருக்குது. அவர்கள் இங்கே உற்பத்திகளை மேற்கொள்ளக்கூடிய இது இருக்குது. அப்போ அவர்களுக்கு தான் இந்த முன்னுரிமை வழங்கப்படுது. உண்மையிலேயே எங்களுடைய இதில் ஒரு எக்ஸாம்பிள் சொல்ல வேணும். நேற்றைக்கு நாங்கள் அந்த எங்களோட பேரலல் எங்களோட பார்ட்னர்ஸ் சொன்னது, நாங்கள் சீனியர் ஆஃபீஸர் சொல்கிறார், நாங்கள் முந்தி செய்த வர்த்தக ஃபேரில் பங்கு பெற்ற சில பேரை தான் மீட் பண்ணேன். இப்போ சில ஆண்டுகளுக்கு முதல் செய்ததில் அவங்க ஃப்ரெஷ்ஷாக பங்கு பற்றி என்னென்ன செய்யலாம்னு அறிஞ்சவங்க. அதுக்கு பிறகு 2 வருஷத்துக்கு பிறகான அவங்க ப்ரொடியூஸ் பண்ணுறீனும், இந்த முறை அவங்க எக்ஸ்போர்ட் பண்ணுறீனும். அதை பார்க்க தனக்கு மனதுக்கு ஒரு நல்ல ஒரு சந்தோஷமாகவும் இருக்குது, சாட்டிஸ்ஃபைடும் இருக்குது. ஒன்றுமில்லாமல் முதல் வந்த ஆக்கள் இப்போ ப்ரொடியூஸ் பண்ணி அந்த வட்டாரங்கள் ஆக்களையும் கூட்டி எல்லாம் செய்து இன்றைக்கு எக்ஸ்போர்ட் பண்ணுறோம். இப்போ அதில் அந்த சக்ஸஸ் இஸ் மோர் தென் சாட்டிஸ்ஃபைட் ஃபார் தெம். அப்போ அது நடக்குது தான். இறுதியாக உங்களுடைய இந்த நிகழ்ச்சி தொடர்பில் அல்லது இந்த வர்த்தக கண்காட்சி தொடர்பில் நீங்கள் கூறக்கூடிய விஷயம்? Go back in time to 1983 and before. We were number 1 in education, number 1 in trade, number 1 in manufacturing, number 1 in business opinion. அந்த 30 வருஷ காலம் எல்லாம் அழிஞ்சு போனது. அழிஞ்சு போனாலும் we were self-sufficient. Go back and check. நாங்கள் வேறொரு கையை ஏந்தி இருக்க இல்லை. Tamils are like that. They will come back again. பிறகு அந்த போர் முடிஞ்ச பிறகு அவங்களுக்கு ஒரு ரீகூப்ரேட் பண்ணுறக்கு ஒரு சான்ஸ் கிடைக்க இல்லை. அது இஸ் டேக்கிங் அ லாங் டைம். இப்போ இந்த வர்த்தக கண்காட்சி தான் இந்த பிக்கஸ்ட் மார்க்கெட்டிங் டூல். நார்த்துக்கு இந்த பிக்கஸ்ட் மார்க்கெட்டிங் டூல்
இஸ் அவர் ட்ரேட் ஃபேர். அதன் மூலமாக கட்டாயம் இவங்க திரும்பி அந்த நிலைக்கு வருவினோம். கனகாலம் எடுக்காது. We have confidence within next 2 years we'll reach that goal. மற்ற மாதிரி பாருங்க, இங்கிருந்து போன ஆக்கள் என்ன நாலேஜோட போனவங்க, போகிற காலத்தில் எல்லாத்தையும் விட்டு போட்டு ஓடி போனவங்க. எஜுகேஷனும் இருக்கே இல்லை, ட்ரெயினும் இருக்கே இல்லை. வெளிநாட்டில் போய் தாங்கள் சொந்தமாக உழைச்சி, ஒரு ஜாப் இல்லை 3 ஜாப்ஸ் உழைச்சி இப்போ நல்லா இருக்கணும். திரும்பி வரவினோம். என்னட்ட எவ்வளோ பேருக்கு எடுக்கணும், நாங்கள் திரும்பி வர வேணும், எங்களுக்கு அமைச்சு தாங்க அந்த பாதையாண்டு. நாங்களும் திண்டிக்கிறோம். அந்த பாதையை அமைச்சு கொடுத்தா they'll come back with technology, transfer technology, do agriculture, various things. இப்போ செய்யணும். சுவிட்சர்லேருந்து ஒருத்தர் அக்ரிகல்ச்சர் செய்கிறார், லோக்கலோடு சேர்ந்து ஃபார்ம் நடத்துகிறார். இப்படி விஷயங்கள் இருக்குது. ஸோ we have confidence it will happen soon. இறுதியாக இந்த வர்த்தக கண்காட்சி தொடர்பில் உங்களுடைய கருத்து? இந்த யாழ்ப்பாண சர்வதேச வர்த்தக கண்காட்சி என்றது உண்மையிலேயே எங்களுடைய யாழ்ப்பாண வர்த்தக தொழில்துறை மன்றத்தினுடைய ஒரு கனவு. நாங்கள் இதற்கூடாக நிறைய விடயங்களை சாதிக்கலாம் என்று நினைக்கின்றோம், சாதித்திருக்கின்றோம். அந்த வகையிலே இந்த கண்காட்சி ஒரு களியாட்ட நிகழ்வு அல்ல. இந்த கண்காட்சி என்பது எங்களுடைய வட பகுதியினுடைய ஒரு பொருளாதாரத்தை கட்டி எழுப்புகின்ற ஒரு வழிகளில் ஒரு மிகப்பெரிய ஒரு பாதையாக இருக்கின்றது. அது வடக்குக்கான நுழைவாயில் என்று தான் நாங்கள் ஒரு பொருளாதார அபிவிருத்தியை ஏற்படுத்துவதற்கான ஒரு நுழைவாயில் என்று தான் நாங்கள் இதை ஆரம்பத்திலிருந்தே கூறி வருகின்றோம். அந்த வகையில் தான் இந்த செயல்பாடுகளும் அமைந்திருக்கின்றது. அனைத்து தரப்பினர்களும், உண்மையில் வடபகுதியிலே இருக்கின்ற அனைத்து தரப்பினர்களும் ஆலையும் ஒரு முழுமையான ஒரு ஒத்துழைப்போடு நடத்தப்படுகின்ற இந்த வர்த்தக திருவிழா உண்மையில் எங்களுடைய உள்ளூர் மக்களாக இருக்கலாம், அல்ல தேசிய ரீதியில் இருக்கின்ற ஏனைய சமூகங்களாக இருக்கலாம், அல்ல எங்களுடைய புலம்பெயர்ந்த உறவுகளாக இருக்கலாம், இதை சரியான வகையிலே பயன்படுத்தி ஒவ்வொரு முதலீட்டாளனும் தன்னுடைய நலன் தொடர்பாக சிந்திப்பான், அடுத்து தன்னுடைய சமூகம் சார்ந்த நலன் தொடர்பாக சிந்திப்பான். அந்த வகையிலே அந்த நலன்களை மேம்படுத்தக்கூடிய வகையிலே அல்ல சரியான வகையிலே அவற்றை பேணக்கூடிய வகையிலே இந்த கண்காட்சி பயன்படுத்தி கொள்ள முடியும் என்பது எங்களுடைய ஒரு எதிர்பார்ப்பாகவும் நம்பிக்கையாகவும் இருக்கின்றது. இவ்வளவு நேரம் எங்களுடன் வந்து கருத்துக்களை பரிமாறியதற்கு மிக்க நன்றிகள் இருவருக்கும். நன்றி. ஐபிசி தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் நமது நன்றிகள். இவ்வளவு நேரம் இந்த நேர்காணலை பார்த்து கொண்டிருந்த உங்களுக்கு நன்றி, வணக்கம்.